சித்திரவதிங்கிற நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து வந்தாரு ஸ்லாதர். கல்யாணமாகி ரொம்ப வருஷமாகியும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. இதனால சித்திரவதி ரொம்ப கவலைப்பட்டாங்க. நம்ம குலத்தை விளக்க எனக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறேன்னு தன்னோட கவலைய கணவர்கிட்ட சொன்னாங்க. மனைவியோட கவலைய புரிஞ்சுகிட்ட ஸ்லாதர், கவலைப்படாதே, கர்ப்பத்துல சுமந்து பெற குழந்தைய விட இறைவன் அருள் பண்ற குழந்தைய நாம் பெறுவோம்னு ஆறுதல் சொன்னாரு. மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி இறைவன் அருள ஒரு குழந்தை வேண்டி சிவபெருமான நினைச்சு கடும் தவம் இருக்க ஆரம்பிச்சாரு. திருவையாறுல இருக்கிற அயனருங்கிற புண்ணிய தீர்த்தத்துல குளிச்சு சிவபெருமான பூஜிச்சு பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிச்சு ஒத்த கால்ல 5 அக்னிக்கு நடுவுல நின்னு பிள்ளை வரம் வேண்டி 1000 தேவ வருஷங்கள் தவம் செஞ்சாரு. ஸ்லாத முனிவரோட தவத்தால மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. ஸ்லாதரே, உன்னோட தவத்தால நான் மனம் மகிழ்ந்தேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுன்னு சொன்னாரு. உடனே ஸ்லாதர் எழுந்து நின்னு பலவிதமா சிவபெருமான துதிச்சு தன்னோட கவலைய சொன்னாரு. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அதனால உங்களோட அம்சம் கொண்ட ஒரு புதல்வனை எனக்கு வரமா கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டாரு. சிவன், உடலை வருத்தி நீ செஞ்ச தவத்தால நான் மகிழ்ந்தேன், என் அம்சம் கொண்ட ஒரு புதல்வனை தருவேன்னு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சு போனாரு. மனசு சந்தோஷத்துல சிலாதர் தன்னோட ஆசிரமத்துக்கு ஓடி போய் நடந்த எல்லாத்தையும் தன் மனைவி கிட்ட சொல்லி மகிழ்ந்தாரு. கொஞ்ச காலம் கழிச்சு தன்னோட ஆசிரமத்துல யாகம் நடத்த பக்கத்துல இருக்கிற நிலத்தை உழுதாரு. அப்போ கலப்ப ஒரு இடத்துல தட்ட அங்க ஒரு செப்பு பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா சூரியனை போல பிரகாசமா அழகான ஒரு ஆண் குழந்தை 4 கால் அமைப்போட இருந்துச்சு. 4 கால் அமைப்போட இருந்த குழந்தைய பார்த்து அங்க இருந்த சில முனிவர்கள் இது அசுரனோட சூழ்ச்சியா இருக்கும்னு பயந்துட்டு அந்த இடத்தை விட்டு போக முயற்சிச்சாங்க. அப்போ ஒரு அசரீரி கேட்டுச்சு, சிவபெருமான் உனக்கு கொடுத்த வரம்தான் இந்த குழந்தை. இந்த குழந்தையை வளர்த்து இந்நாள் வரை நீ அனுபவிச்ச துன்பத்திலிருந்தும் உன்னோட முன்னோர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும்னு சொன்னது. அசரீரி சொன்னது, சிவபெருமான் கொடுத்த வரம் எல்லாம் ஸ்லாதருக்கு ஞாபகம் வர அந்த குழந்தையை அன்போட அள்ளி தன்னோட மார்போட அணைச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஆகாயத்தை பார்த்து, எனக்கு ஒரு குழந்தையை அருளின சிவபெருமானுக்கு நன்றின்னு சொன்னாரு. நான் குழந்தையோட ஆசிரமத்துக்கு போய் நமக்கு ஒரு பையன் பிறந்துட்டான், சந்தோஷமா தன் மனைவி கிட்ட சொன்னாரு ஸ்லாதர். செப்பு பெட்டியிலிருந்து தனக்கு கிடைச்ச பெரிய மாணிக்கம்ங்கிறதால இனி உன்னை எல்லாரும் செப்பேசனும் நந்தனும் அழைப்பாங்கன்னு பேர் வச்சு மகிழ்ந்தாரு. ஆசிரமத்துல வளர்ந்த நந்தி சின்ன வயசுலேயே இதிகாசம், தர்மசாஸ்திரம், புராணம், வேதம், மந்திரம், யோகம்னு எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டாரு. எல்லார்கிட்டையும் பணிவா, அன்பா, எல்லாரையும் கவரக்கூடிய குணத்தோட பார்க்கவே ஆனந்தமா ஒரு நல்ல பையனா 7 வயசு வரை வளர்ந்து வந்தாரு.